ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. இந்த ஈரான் விசஸ் இஸ்ரேல் வார் இல்லைங்க, ஈரான் விசஸ் அமெரிக்கா வார் அப்படி சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா நேற்றுலேருந்து சூழ்நிலை மாறிடுச்சு. இந்த சூழ்நிலை மாறினதுனால நான் ஒரே ஒரு விஷயம் இந்த வீடியோ பார்க்குறவங்க கிட்ட ஒரு அட்வைஸ் சொல்லிடுறேன். நீங்கள் மிடில் ஈஸ்ட்டில் முக்கியமாக பஹ்ரைனாக இருக்கட்டும், இல்லைனா கத்தாராக இருக்கட்டும், இந்த மாதிரி இடங்களில் யாராச்சும் அமெரிக்காவோட ஏர்பேஸ் இருக்கான்னு பாருங்கள். உங்களோட இடத்துல அப்படி அமெரிக்காவோட ஏர் பேசஸ் இருந்தது அப்படின்ற பட்சத்தில், அது பக்கத்தில் தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் தள்ளி போய் அதில் அந்த ஏர்பேஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளி போயிடுங்க அப்படின்றது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஏன் அப்படின்னாக்கா எப்போ வேணாலும் அமெரிக்காவோட ஏர்பேஸ் எங்கெங்கெல்லாம் மிடில் ஈஸ்டில் இருக்கோ அதெல்லாம் பாதிக்கப்படலாம். உங்களுக்கு வந்துட்டு அந்த ஏர்பேஸ் பக்கத்தில் தான் உங்களோட வீடுகளோ இல்லை நீங்கள் தங்கி இருக்கிற விடுதிகளோ இருக்குது அப்படின்றப்போ அங்கேருந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி போகிறது ரொம்பவே பெட்டரான ஒரு விஷயம். வேறு ஒரு இடத்த கூடிய சீக்கிரத்தில் சூஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஆக பாருங்கள். அப்படி இல்லை நீங்கள் நம்ம ஊருக்கே வரதா இருந்தீங்க அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருந்தால் வரவும் ஆரம்பிச்சிருங்க. அடுத்த ஒரு மாதத்துக்கோ இல்லை 10-15 நாளுக்கோ அப்படின்றது இது என்னோட சைட்லேருந்து சொல்லப்படுற ஒரு சின்ன அட்வைஸ் அப்படின்றது. ஏன்னா எப்போ வேணால் எது வேணாலும் நடக்கலாம். இப்போ அங்கே நாட்கள் கணக்கில் வந்துட்டு என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு விஷயம் யோசிக்கிறது இல்லை. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்றது அங்கே இருக்கிற மிலிட்ரி பேஸில் இருக்கிற ஆட்களுமே அங்கே இருக்கிற அரசாங்கமே இப்போ அதை பற்றி தான் யோசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு மணி நேரமும் அங்கே வந்துட்டு எண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது அமெரிக்கா வந்துட்டு ஈரானை தாக்கிட்டாங்க. அந்த ஈரானை தாக்குனதுக்காக ஒரு விளக்கத்தையுமே கொடுத்துருக்காங்க. அவங்க அமெரிக்கா ஒரு ஆப்ரேஷனோட நேம் வச்சுருக்காங்க. எப்படி இந்தியா வந்துட்டு ஆப்ரேஷன் சிந்தூர், அதே அப்புறம் இல்லை இஸ்ரேலில் வந்துட்டு ரைசிங் லைன், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கா. ஸோ இந்த ஒரு அட்டாக் ஈரான் மேலே தாக்குதல் பண்ணதுக்கும் அமெரிக்கா ஒரு ஆப்ரேஷன் பேரை வச்சுருக்காங்க. அந்த பேர் என்ன அப்படின்றதுமே பார்க்க போகிறோம். அதை தாண்டி அந்த அட்டாக்ல அமெரிக்கா எப்படிலாம் அவங்க தாக்குனாங்க, எதுக்காக தாக்குனாங்க, இப்போ அடுத்தது ஈரானுக்கு வந்துட்டு என்ன ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க, சுற்றி இருக்கிற ஈரானை சப்போர்ட் பண்ணுற நாடுகளுக்குமே அவங்க வந்துட்டு என்ன மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்றது, அந்த ஒரு அட்டாக்கை பற்றியான முழு விளக்கத்தையுமே இப்போ அமெரிக்கா கொடுத்துருக்கு. அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை தாண்டி இப்போ ஈரான் வந்துட்டு தாக்கப்பட்டாச்சு. இப்போ ஈரான் இதுக்கு என்ன பதிலடி சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கும்போது, நேற்றுக்கு அமெரிக்கா அடிச்ச அந்த 3 நியூக்ளியர் சைட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 3 நியூக்ளியர் சைட்ஸுமே காலியான இடமா. ஸோ அந்த காலியான இடத்த தான் அமெரிக்கா அடிச்சிருந்தாங்க. அந்த இடத்துல இருந்து நாங்கள் எப்போவோ எங்களோட யுரேனியத்தை எடுத்துகிட்டு வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு ட்விஸ்ட்டை ஈரான் இப்போ போட்டிருக்காங்க. இப்போ உலக நாடுகள் எல்லாம் கன்ஃபியூஸ்டு. என்னடா ஈரானில் இந்த 3 இடத்துல மட்டும்தானே இந்த நியூக்ளியர் சைட்ஸ் இருந்தது, இது தாண்டி வேற எங்கேயாச்சும் பதுக்கி வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி இப்போ உலக நாடுகள் கன்ஃபியூஸ் ஆகி இருக்கிற நேரத்தில் இப்போ ஈரான் அந்த ஒரு நியூக்ளியர் சைட்ஸை எப்படி காலி பண்ணாங்க அப்படின்ற அவங்களோட விஷயத்தையுமே சில விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஓப்பனாக அது எப்படி உண்மையாகப்பட்டதுன்னா சேட்டலைட் இமேஜையுமே காட்டி அதுக்கு ப்ரூஃபாக காமிச்சிருக்காங்க ஈரான். ஸோ இதனால வந்து இப்போ உலக நாடுகள் எல்லாமே இதை நம்ப ஆரம்பிச்சாங்க. என்னடா சேட்டலைட் இமேஜை பார்த்தா ஒரு வேலை இருக்குமோ, ஈரான் சொல்றது உண்மையாக தான் இருக்கும்னு சொல்லி இப்போ ஈரான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்து உலக நாடுகளை கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வாங்க இந்த 2 விஷயத்தை பார்த்துலாம். முதல்ல அமெரிக்கா வந்துட்டு எப்படி இந்த அட்டாக் நிகழ்த்தினாங்க அப்படின்றது அவங்களே ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. அது ரெண்டாவது, ஈரான் வந்துட்டு அந்த நியூக்ளியர் சைட்ஸை நாங்கள் காலி பண்ணிட்டோம், அதுக்கு பதிலாக நாங்கள் வேற ஒரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணிட்டோம், அந்த ஷிஃப்டிங் எப்படி நடந்ததுன்னு ஒரு ப்ரூஃபையும் காமிச்சிருக்காங்க. அது என்ன மாதிரி ட்விஸ்ட் அப்படின்றதுமே பார்க்க போகிறோம். நடுவில் இப்போ ஒரு பாகிஸ்தான் ஒரு சின்ன ஒரு காமெடி மறுபடியும் பண்ணியிருக்காங்க. அந்த காமெடியோடவே சேர்த்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உலகத்தில் நடக்கிற நிறைய விஷயங்கள், முக்கியமாக ஈரான் விசஸ் இஸ்ரேல் வரல, இப்போ ஈரான் விசஸ் அமெரிக்காவாக மாறின எல்லா விஷயங்களையுமே நான் ஒவ்வொரு நாளுமே வீடியோவை அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்மளோட மொழியாக இருக்கிற தமிழில் வந்துட்டு ஒவ்வொரு நாளுமே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தெரியும். ஏன்னா நீங்கள் பண்ணுற கமெண்ட்டுமே சரி, நீங்கள் பண்ணுற ஷேர்ஸுமே சரி, உங்களோட சப்போர்ட் எனக்கு மிக பெருசாக கிடச்சிக்கிட்டு இருக்கு இப்போ ரீசன்ட் டேஸில் அப்படின்றது தெரிய வருது. என்னோட ஜர்னி இன்னும் நான் ஸ்ட்ராங்காக வந்துட்டு ஒவ்வொரு நாளுமே நான் வந்துட்டு பண்ணுறதுக்காக உங்களோட சப்போர்ட்டான சப்ஸ்கிரைபும் நிறைய ஷேர்ஸுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்துலாம். அமெரிக்கா சைட்லேருந்து இப்போ அமெரிக்கா நேற்று 3 நியூக்ளியர் சைட்ஸை வந்துட்டு தாக்கிட்டாங்க ஈரானுக்கு. ஸோ இந்த ஒரு ஆப்ரேஷனை அமெரிக்கா எப்படி செஞ்சது அப்படின்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அது என்னன்றது 1 by 1 நம்ம பார்த்துலாம். ஃபர்ஸ்ட், அமெரிக்காவுக்கு இந்த ஆப்ரேஷனுக்கு பேர் வச்சது என்ன அப்படின்றப்போ த மிட் நைட் ஹேமர் அப்படின்றது தான். ஸோ ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர்ன்ற ஒரு பேரில் தான் அமெரிக்கா ஈரானை இந்த 3 நியூக்ளியர் சைட்ஸை அடிச்சது. இது ஒரு வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவும் மாறிச்சு. ஏன்னா ஈரான் இது வரைக்கும் எந்த ஒரு கண்ட்ரியும் டைரக்டாக தாக்குனதில்லை. அதில் அப்படி தாக்குன ஒரு விஷயம் ரீசெண்டாக அமெரிக்கா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமரை வந்துட்டு எப்படி வந்துட்டு இதை செயல்படுத்தினாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அமெரிக்கா சைடில் சொல்லப்பட்டதுன்னா, ஈரானை முதல்ல நாங்கள் தாக்குறதுக்கு முன்னாடி 3 நியூக்ளியர் சைட்ஸை நாங்கள் டார்கெட் பண்ணிட்டோம். அந்த 3 நியூக்ளியர் சைட்ஸை அடிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 25 ஏர் கிராஃப்ட்ஸை நாங்கள் அனுப்பியிருந்தோம் ஈரானுக்கு. அந்த 25 ஏர் கிராஃப்ட்ஸில் கிட்டத்தட்ட இந்த 3 நியூக்ளியர் சைட்ஸில் 12க்கும் மேலான B2 பாம்ஸை வந்துட்டு நாங்கள் போட்டு இந்த 3 நியூக்ளியர் சைட்ஸுமே அடிச்சிருக்கோம். இந்த ஒரு நியூக்ளியர் சைட்ஸ் அடித்ததுக்கு அப்புறமா வித்தின் திரும்பியும்
வந்துட்டு 20-25 நிமிஷத்தில் நாங்கள் திரும்பி ஈரானை விட்டு வெளியில் வந்துட்டோம். ஸோ ஆப்ரேஷன்ஸ் மிட் நைட் ஹேமர் அப்படின்றது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷத்தில் இந்த ஒரு அட்டாக்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு வித் ஜீரோ எந்த ஒரு பாதிப்பும் அமெரிக்காவுக்கும் இல்லாமல் உயிர் சேதமும் இல்லாமல் சேஃபாக எங்களோட நாட்டுக்கு நாங்கள் திரும்பி இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட பெருமையை பற்றி பேசியிருக்காங்க இந்த ஒரு ஆப்ரேஷனை தாண்டி. ஸோ இதுதான் வந்துட்டு ஈரானில் பொறுத்த வரைக்கும் தாக்குதல் பண்ணதுக்கான மொத்த விளக்கத்தையுமே சொல்லியிருக்காங்க அமெரிக்கா. சரி, இது ஒரு விஷயம் இருந்தாலும் கிட்டத்தட்ட 25 ஏர்கிராஃப்ட் ஈரானுக்குள்ள வருது. இந்த 25 ஏர்கிராஃப்ட்டுமே ஈரான் எப்படி உள்ள விட்டாங்க, அவங்களோட ஏர்பேஸில் ஒரு ஃப்ளைட்டாவது ஃபைட்டர் ஜெட்டாவது அனுப்பி யூஎஸோட ஃப்ளைட்டை வந்துட்டு ஜெட்ஸை வந்துட்டு எதுவுமே தாக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்றது தான் சொல்லுவேன். ஏன்னா ஈரான் சைட்லேருந்து ஒரு தாக்குதல் கூட இந்த 25 ஏர்கிராஃப்ட் மேலே விழவே இல்லை அப்படின்றது தான். ஸோ கம்ப்ளீட்டடாக ஈரானுக்குள்ளே பிளாங்காக வந்தாங்க, வந்ததுக்கப்புறமா அடிச்சுட்டு திரும்பி அவங்க ஸ்மூத்தாக போனாங்க அப்படின்றது தான் இப்போதைக்கு வந்துட்டு எல்லா தரப்புலையுமே பேசப்படுது. ஆப்வியஸ்லி அதுதான் உண்மை. ஏன் ஈரான் இதை தடுக்கலை அப்படின்றப்ப பார்க்கும்போது நேற்றுக்கு நடந்த சம்பவத்துக்கும் முன்னாடி இஸ்ரேல் முதல்ல தாக்குனாங்க இல்லையா, கிட்டத்தட்ட ஏர்பேஸ், கமாண்டர் பேஸ், அதுக்கப்புறமா மிலிட்ரி பேஸ், அப்புறமா சில சயின்டிஸ்ட் இருக்கிற வீடுகள் அப்படின்னு சொல்லி முதல்ல இஸ்ரேல் தாக்குனாங்க பாருங்க. அந்த விஷயத்தையுமே நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு பதில் கிடைக்கும். ஏன்னா இஸ்ரேலோட முதல் தாக்குதலே ஏர்பேஸ் மேலே தான் விழுந்தது ஈரானோடது. ஸோ இதனால ஏகப்பட்ட சேதம் ஈரானுக்கு அந்த டைம்லேயே வந்துட்டு நிறைய விஷயங்கள் சேதம் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு ப்ராப்பரான ஏர்பேஸுமே இல்லை, அது கூடவே கமாண்டர் சென்டருமே இல்லை. ஸோ அதே போல் வந்துட்டு நிறைய சயின்டிஸ்டுமே முக்கிய முடிவுகள் எடுக்கிற ஈரானோட அஃபிஷியல்ஸுமே இல்லை. ஸோ இதனால வந்துட்டு ஏர்பேஸ் ஈரானுக்கு ரொம்பவே ஒரு வீக்கான ஒரு பாயிண்டா இந்த ஒரு வாரில் ஸ்டார்டிங்லேயே ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு காரணமுக்காக தான் இப்போ யூஎஸோட 25 ஏர்கிராஃப்ட்ஸுமே எந்த ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு தாக்காம ஈரான் அப்படி சைலண்டாக விட்டாங்க. ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா ஈரான் வந்துட்டு டோட்டலாக இந்த ஏர்பேஸ்ன்ற ஒரு விஷயத்தில் ஜீரோ ஆயிட்டாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் தெரியல. பட் இதுக்கு ஈரான் இது வரைக்கும் எந்த பதிலுமே சொல்ல. பட் இது எல்லாமே பிளான் செய்யப்பட்ட ஒரு விஷயம் தான். ஏன்னா முதல்ல இஸ்ரேல் இந்த விஷயத்தை ஏர்பேஸை தாக்கிட்டாங்கன்னா நாளைக்கு பின்ன அமெரிக்கா வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தாக்கணும்னா எந்த ஒரு தடையுமே இல்லாமல் இந்த ஒரு தாக்குதல் நடத்தணும் அமெரிக்கா அப்படின்றதுக்காக முன்கூட்டியே இஸ்ரேல் இந்த ஒரு பிளானை செஞ்சிருக்கலாம் அப்படின்றது நிறைய பேரால் பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கு. சரி, இதுக்கு அடுத்தது என்ன நடக்குது அப்படின்றப்போ அமெரிக்கா வந்துட்டு அந்த 3 நியூக்ளியர் சைட்ஸை அடிச்சுட்டு போயிட்டாங்களா. அதுக்கப்புறமா வித்தின் 1 or 2 hours வந்துட்டு இஸ்ரேல் மறுபடியும் ஈரான் மேல ஒரு தாக்குதல் பண்றாங்க. இந்த இஸ்ரேல் இப்போ பண்ண தாக்குதல்ல ஈரான்ல அதிகமாக சேதமான விஷயம் என்னன்னா வெப்பன் டிப்போட் தான். ஸோ வெப்பன்லாம் எங்க வந்துட்டு பாதுகாப்பாக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த ஒரு இடத்தை குறிப்பாத்து இஸ்ரேல் வந்துட்டு அமெரிக்கா அடிச்சு போனதுக்கு அப்புறமா அடுத்த 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் இஸ்ரேல் அவங்களோட வேட்டையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஈரான் மேல இருக்கிற தாக்குதல் முழுக்க வெப்பன் எங்கெங்கெல்லாம் சேகரிச்சு வச்சிருக்காங்களோ ஈரான், அது மேல தான் அந்த தாக்குதல் இருந்து ஆப்வியஸ்லி அந்த ஒரு இடமும் இப்போ ஈரானுக்கு சேதமாகி இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டடா இப்போ நீங்க பார்க்கும்போது இன்னைக்கு நேற்றுக்கு வந்துட்டு இஸ்ரேல் லீட்ல இருக்கு. இந்த கடந்த 2 நாட்களாகவுமே வந்துட்டு ஈரான் பின்தங்கி தான் இருக்கு. ஏன்னா பேக் டு பேக் அப்படின்ற ஒரு விஷயம் அடி வாங்கி இருக்கு. ஸோ ஏகப்பட்ட இழப்புகள் ஈரான் மேல இருக்கு. ஸோ ஈரான் இதுக்கப்புறமா வாய் எதுவுமே இது வரைக்குமே திறக்கல. ஸோ இது ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்தாலும் இன்னும் ஒரு காமெடி இதுல நடந்திருக்கு. நேற்றுக்கு வந்துட்டு பாகிஸ்தான் ஒரு காமெடி பண்ணாங்க. என்ன, அமெரிக்காவுக்கு வந்துட்டு டொனால்ட் ட்ரம்புக்கு நோபல் பிரைஸ்ன்றது கொடுக்கணும். அந்த நோபல் பிரைஸ் எதுக்கு கொடுக்கணும், அமெரிக்காவுக்கு கொடுக்கணும். ஸோ அதனால வந்துட்டு நாங்க பாகிஸ்தான் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணணும்னு சொல்லி பாகிஸ்தானோட ஆர்மி ஜெனரலா இருக்கிற முனீரா இருக்கட்டும், அதே போல பாகிஸ்தானோட பிரசிடென்டா இருக்க ஷெபாஸ் ஷெரீஃபா இருக்கட்டும், ட்ரம்புக்கு நோபல் பிரைஸ் கொடுங்கப்பா அமெரிக்காக அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னவங்க இன்னைக்கு அப்படியே பல்டி அடிச்சிட்டாங்க. அதுதான் பாகிஸ்தான். என்ன அப்படின்னாக்கா இன்னைக்கு பாகிஸ்தான் என்ன சொல்றாங்கன்னா, ஈரானை தாக்கிட்டு வந்துட்டாங்களா அமெரிக்கா, இப்போ திடீர்னு பாகிஸ்தான் அப்படியே பல்டி அடிச்சு என்ன சொல்றாங்கன்னா, நோபல் பரிசு வந்துட்டு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் டொனால்ட் ட்ரம்புக்கு, இந்த மாதிரி ஒரு தாக்குதல் பண்ணுறது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஸோ எப்படி இவங்க கிட்ட நல்லா பேசிட்டு இருக்கும்போது நோபல் பிரைஸ் கொடுங்கன்றது சொல்றது, அதுக்கப்புறமா ஈரானை ஏதாவது ஒன்று தாக்கிட்டாங்கன்னா அடுத்த நாளே திரும்பி இந்த மாதிரி பல்ட்டியாக மாறிடுறது, நோபல் பிரைஸ்லாம் கொடுக்காதீங்க டொனால்ட் ட்ரம்புக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ நிலைப்பாடாக வந்துட்டு பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு நாடு இல்லை அப்படின்றது இதிலே தெளிவாக தெரியுது. ஏன்னா நடுவில் வந்துட்டு அப்பப்போ சின்னதாக ஒரு காமெடி பண்ணிட்டு போகிறது இந்த ஒரு பாகிஸ்தானுக்கு இது ஒரு வேலையாகவே இருக்கு. இந்த சீரியஸ் நான் வரலன்றது தெரிஞ்சுக்கோங்க. நேற்று வரைக்கும் பெருசாக ஈரான் வந்துட்டு இந்த அமெரிக்கா அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா இஸ்ரேல் பேக் டு பேக் அடிச்சதுக்கு அப்புறமா பெருசாக பேசாமல் இருந்த ஈரான் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு வாயை திறந்திருக்காங்க. சில முக்கிய முடிவுகளுமே எடுத்திருக்காங்க அப்படின்றது அவங்க தரப்புல சொல்லப்படுது. அதில் முக்கியமான முதல் முடிவு என்ன அப்படின்றப்போ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுகள் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு ப்ராசஸ் இதுக்கப்புறமா நடந்துச்சு அப்படின்றப்போ ஈரான் வந்துட்டு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 20-30% ஆஃப் ஆயில் ட்ரேட், அந்த கப்பல் போகிற வழிகள் வந்துட்டு மூடப்பட்டுச்சுன்னா கிட்டத்தட்ட உலகம் முழுக்க குளோபலி வந்துட்டு இந்த எண்ணெய் தட்டுப்பாடு அப்படின்றது ஆரம்பிக்கப்படும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு டீசல் விலை அப்படின்ற ஒரு விஷயம் எக்கச்சக்கமாக ஏற ஆரம்பிக்கும். ஸோ இந்தியாவுக்கு இதில் பாதிப்புனா இந்தியா ஆப்வியஸ்லி சொல்லிட்டாங்க ஆயில் ரிசர்வேஷன் நம்ம கிட்ட இருக்குன்னு, பட் அது எவ்வளோ நாள் தாங்கும் அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. பட் இருந்தாலும் இந்தியா கிட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட டைவர்சிட்டிஸ்ன்றது இருக்கு. பல நாடுகளும் வாங்குற மாதிரி ஒரு டைவர்சிட்டிஸ் அப்படின்றது இந்தியா கைக்குள்ள வச்சிருக்கு. ஸோ இந்தியாவுக்கு இப்போதைக்கு வந்துட்டு பிரச்சனை இல்லைனாலும் பட் பல நாடுகளில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது. முக்கியமாக யூகே இதனால பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. ஸோ ஆல்மோஸ்ட் ஈரான் இதுக்கான ஒரு முடிவுகளை எடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் கை வச்சுட்டாங்க அப்படின்றப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் எல்லாமே அடுத்தது உலகம் சந்திக்க ஆரம்பிக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்றது பார்க்கும்போது
நம்மளோட ஈரான் இருக்கு இல்லையா, ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் வந்துட்டு நம்மளோட ரஷ்யா அதிபராக இருக்கிற புட்டின் கிட்ட போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லி நேற்று கிளம்பியிருக்காரு. ஸோ இன்னைக்கு மாஸ்கோவில் தான் இருக்காரு ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர். ஸோ இப்போ ரஷ்யாவோட பிரசிடென்ட்டாக இருக்கிற புட்டின் அவர்களை மீட் பண்ணுவாங்க. ஸோ மீட் பண்ணதுக்கப்புறமா ஆப்வியஸ்லி வந்துட்டு ஈரான் ரஷ்யாவோட சப்போர்ட் கேட்க தான் போயிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்படுது. ஸோ இப்போ ரஷ்யா எந்த அளவுக்கு ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதான், அதுக்கான அவங்க சைட்லேருந்து வெப்பன் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, இல்லை டேரெக்டாக இன்வால்வ் ஆவாங்களா ஆக மாட்டாங்களான்றது இன்னைக்கு நடக்கிற ஒரு மீட்டிங்கில் தான் தெரியும். ஸோ அது நாளைக்கு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா அதை பற்றியுமே நான் சொல்கிறேன். ஸோ இது ரெண்டாவது ஒரு முடிவாக எடுத்திருக்காங்க ஈரான். ஸோ மூணாவது விஷயம் என்ன அப்படின்றப்போ, இந்த ஒரு தாக்குதல் அமெரிக்கா பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இதில் தக்க தண்டனை வந்துட்டு தரப்படும் அப்படின்றது சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா இஸ்ரேலும் இதுக்கப்புறமா அதிகமாக வந்துட்டு பாதிக்கப்படுவாங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத இரவை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லி ஈரான் அவங்க சைட்லேருந்து வார்னிங் பண்ணியிருக்காங்க இஸ்ரேலுக்கு. நாலாவது விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி இஸ்ரேலுக்கு வார்ன் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த உலகத்துக்கு அடுத்த ஒரு ட்விஸ்ட்ன்றது ஈரான் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, அமெரிக்கா தாக்குன அந்த 3 நியூக்ளியர் சைட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 3 நியூக்ளியர் சைட்ஸுமே டம்மி, அங்கே இருக்கிற யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை நாங்கள் எப்போவும் வந்துட்டு எடுத்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. இது உலக நாடுகள் அப்போ நம்பலை அப்படின்ற பட்சத்தில் நம்புற மாதிரி ஒரு சேட்டலைட் இமேஜஸை வந்துட்டு அனுப்பியிருந்தாங்க. இந்த ஒரு ஃபோட்டோ சுற்றி இருக்கிற இந்த 3 நியூக்ளியர் சிட்டிஸ் இருக்கு இல்லையா, இந்த 3 நியூக்ளியர் சைட்ஸில் பேக் சைடில் வந்துட்டு ஏகப்பட்ட ட்ரக்ஸ் லைனாக வந்துட்டு நிற்கிற மாதிரி இருந்தது. ஆப்வியஸ்லி அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 20க்கு மேலான ஒரு ட்ரக்ஸ் எல்லாமே நின்று இருந்தது. ஸோ அந்த ட்ரக்ஸ் மூலியமா இந்த நியூக்ளியர் சைட்ஸில் இருக்கிற எல்லா விஷயங்களுமே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க ஈரான் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. பட் அப்படி ஷிஃப்ட் பண்ணிட்டாங்கன்னா ஈரானுக்குள்ளே இவ்வளோ வருஷமாக இருக்கிற மொசாட் இதை வந்துட்டு இஸ்ரேல் கிட்ட சொல்லியிருக்கணும். பட் மொசாடுக்கே தெரியாமல் ஈரான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இட்ஸ் கிரேசி தான், ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயமா இருந்தாலும். பட் இமேஜ் ப்ரூஃப்ன்றது, ஒரு இமேஜ் அப்படின்றது ஒன்று, சேட்டலைட் இமேஜ் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ இதை வந்துட்டு வெளியுறவுக்கு சொன்ன அப்புறமா இப்போ எல்லாருமே கன்ஃபியூஸ்டு, என்னடா இவன் எப்படி இந்த நியூக்ளியர் சைட்ஸை வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு மாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி. சரி, நியூக்ளியர் சைட்ஸ் மாற்றின இடத்த சொல்லியிருக்காங்களா ஈரான் கேட்டிங்கன்னா இல்லை, அது கம்ப்ளீட்டடாக இப்போ ஒரு மிஸ்ட்ரி பிளேசஸாகவே ஈரானில் இருக்குது. பட் ஈரானில் ஏதோ ஒரு மலைப்பகுதி அடிவாரத்தில் இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. பட் இதில் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இந்த 3 நியூக்ளியர் சைட்ஸுமே கம்ப்ளீட்டடாக அண்டர் கிரவுண்டில் இருக்குது, ஒரு 80 அடி கீழே இருக்குது. அந்த மாதிரி ஒரு நியூக்ளியர் சைட்ஸ் உருவாகணும்னா கம்ப்ளீட்டடாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாவது எடுக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி டக்குன்னு ஷிஃப்ட் பண்ணாங்க, இல்லை ஆல்ரெடி வேறு ஏதாச்சும் ஒரு நியூக்ளியர் சைட்ஸை வந்துட்டு உருவாக்கி வச்சு இப்போ ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது எந்த ஒரு கிளாரிட்டியுமே இதில் இல்லை. பட் ஈரானை சொல்கிற பொறுத்த வரைக்கும் அங்கே நீங்கள் அமெரிக்கா வந்துட்டு நியூக்ளியர் சைட்ஸை வந்துட்டு அழிக்கல, வெறும் சைட்ஸை மட்டும் தான் அழிச்சிருக்காங்க. பட் உள்ளே இருக்கிற எங்களோட யுரேனியம் என்ரிச்மெண்ட் வந்துட்டு இதுக்கப்புறம் திரும்பி கண்டினியூ ஆவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஈரான் சொன்ன மாதிரி அவங்க ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றப்போ இதை விட வேகமாக யுரேனியம் என்ரிச்மெண்ட் அப்படின்றது ஈரான் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியல. பட் ஈரான் இந்த ஒரு விஷயம் சொன்னப்போ உலகம் முழுக்கவே இப்போ கன்ஃபியூஸ்ட் ஆகியிருக்கு. ஸோ ஈரான் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் தான் இந்த ஒரு நேற்றுக்கு பண்ணியிருக்காங்கன்றது எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ ஸ்டில் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஒரு வாரம் எந்த போக்கில் போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் நேற்றுக்கு நடந்த மொத்த டீட்டெயிலுமே நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோவை தெரிஞ்சுக்கிட்டு எந்த அளவுக்கு நாலேஜாக இருக்கீங்களோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுமே உலகத்தில் நடக்கிற விஷயங்களை அவங்களும் நம்மளோட மொழியாக இருக்கிற தமிழில் எளிமையாக புரிஞ்சுக்கிட்டோம் வித்தின் 10 மினிட்ஸில். ஸோ மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட சப்போர்ட்டை கண்டினியூஸாக நீங்கள் தந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் ரொம்ப தேங்க்யூ. ஸோ கம்ப்ளீட்டாக நிறைய பேர் வந்துட்டு ஷேர் பண்ணுறீங்க என்னோட கண்டென்ட்டை, அதே போல் நிறைய பேர் வந்துட்டு ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கு ரொம்பவே நன்றி. உங்களோட சப்போர்ட் கண்டினியூஸாக கொடுங்க, இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்றது என்னோட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் தான் நான் அடுத்த என்னோட ஜேர்னியை இன்னும் ஸ்ட்ராங் ஆக முடியும், இன்னும் பல விஷயங்கள் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படின்றது தான் என்னோட ஒரு சின்ன மோட்டிவ் உங்கள் சைட்லேருந்து எனக்கு தேவை அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. ஸோ இத்தனை இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு சூப்பரான வீடியோவில் வந்து நான் பார்க்குற மொத்த அப்டேட்ஸோட. அண்ட் தென் பை பை ஏபி.